வணக்கம். இன்னைக்கு நாம கையெழுத்தை எப்படி அழகாக்கலாம், மெருகேத்தலாம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நீங்க பகிர்ந்த அழகிய கையெழுத்து பயிற்சி ரகசியங்கள் குறிப்புகளை வச்சுதான் இந்த அலசல். ஆமா, வணக்கம். கையெழுத்துங்கிறது வெறும் எழுத்துக்களை சரியா போடுறது மட்டும் இல்ல. உங்க குறிப்புகளை சொல்ற மாதிரி அது ஒரு தியான மாதிரி கூட இருக்கலாம். கரெக்ட். சரி, அப்போ தினமும் எதை எழுதுறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு உங்க குறிப்புகள் சில நல்ல ஐடியாஸ் கொடுக்குது இல்லையா? அதை ஒவ்வொன்னா பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். அதுல உள்ள டிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கிற மாதிரி தெரியுது. முதலாவதா, தினசரி குறிப்புகள், அதாவது ஜர்னலிங். தினமும் நடக்கிறத பத்தியோ இல்ல நம்ம எண்ணங்களை பத்தியோ எழுதுறது. இது கையெழுத்தை இம்ப்ரூவ் பண்றதோட ஆத்ம சிந்தனைக்கும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. இது ஒரு நல்ல ஆரம்பம். தினமும் தொடர்ந்து எழுதும்போது கைக்கும் எழுத்துக்களுக்கும் ஒரு ஃப்ளோ, ஒரு இயல்பான ஓட்டம் வந்துரும். ஆமா, அது சரிதான். அடுத்ததா, நண்பர்களுக்கோ இல்ல குடும்பத்துல உள்ளவங்களுக்கோ கடிதம் எழுதுறத பத்தி சொல்லியிருக்கு. இது பயிற்சியை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குமே. நிச்சயமா. வெறும் டெக்னிக்கல் பயிற்சியா இல்லாம மத்தவங்களோட கனெக்ட் பண்ற ஒரு வழியா இது மாறுது பாருங்க. அப்போ தொடர்ந்து செய்யணுங்கிற ஒரு ஊக்கமும் கிடைக்கும். சும்மா எழுதுறத விட இது நல்லா இருக்கும். உண்மைதான். சரி, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மேற்கோள்கள் இல்ல பாட்டு வரிகள், கவிதைகள் இதையெல்லாம் பார்த்து காப்பி பண்றது பத்தியும் குறிப்புல இருக்கு. இது எழுத்துக்களை சீராக்க உதவுமா? ஓ ஆமா, இது எழுத்தோட வடிவத்தை, அதோட ஸ்ட்ரக்சரை கவனிக்க ரொம்ப உதவும். ஒரு நல்ல கையெழுத்து மாடலை பார்த்து நம்ம பழகுற மாதிரி இது. நீங்க சொல்றது கரெக்ட். எழுத்துக்களோட உயரம், அகலம், அந்த இடைவெளி இதெல்லாம் கவனிச்சு எழுத ஒரு வாய்ப்பு. அதேதான், அந்த கன்சிஸ்டன்சி, அதாவது சீரான தன்மைக்கு இது ரொம்ப முக்கியம். சில எழுத்துக்கள், சில வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல எழுதுறதுக்கு. அதுக்குன்னு பிராக்டிஸ் ஷீட்ஸ், ஒர்க் ஷீட்ஸ் யூஸ் பண்ணலான்னு இருக்கு. நாமே கூட ரெடி பண்ணிக்கலாமா? பண்ணலாம். இது ரொம்ப என்ன சொல்றது, டார்கெட்டட் பிராக்டிஸ். எந்த எழுத்துல பிரச்சனையும் அதுல மட்டும் கவனம் செலுத்தலாம். உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி முதல்ல ட்ரேஸ் பண்ணிட்டு அப்புறம் தனியா எழுதி பழகும்போது ஈஸியா பழகிடலாம். ஆமா, அந்த குறிப்பிட்ட எழுத்து கைக்கு நல்லா பழகிடும். காம்ப்ளெக்ஸான எழுத்துக்களுக்கு இது நல்ல வழி. ஓகே, ஃபைனலா கர்சிவ் கையெழுத்து பத்தி. இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், வேகமா எழுதவும் ஹெல்ப் பண்ணும்னு உங்க குறிப்பு சொல்லுது. இது எந்த அளவுக்கு உண்மை? கர்சிவ்ல எழுத்துக்கள் தொடர்ந்து இணைந்து வரதால பேனாவை அடிக்கடி பேப்பர்லேருந்து எடுக்க தேவையில்லை. அதனால வேகம் இயல்பாவே கொஞ்சம் அதிகமாகும். ஓஹோ. முதல்ல சின்ன எழுத்துக்கள், அப்புறம் வார்த்தைகள், வாக்கியங்கள்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். சரி, அப்போ நம்ம பார்த்த வரைக்கும் தினசரி குறிப்புகள் எழுதுறது, கடிதம் எழுதுறது, பிடிச்சதை காப்பி பண்றது, பிராக்டிஸ் ஷீட்ஸ், கர்சிவ்னு பல வழிகள் இருக்கு. ஆமா, இதுல முக்கியமானது என்னன்னா, எந்த வழியை நீங்க தேர்ந்தெடுத்தாலும் அதை விடாம தொடர்ந்து செய்யணும். உங்களுக்கு எது பிடிக்குதோ, எது சௌகரியமா இருக்கோ அந்த வழியில பண்ணுங்க. அப்போதான் அது நீடிக்கும், ரிசல்ட்டும் தெரியும். கரெக்ட். உங்க நேரத்தை இதுக்கு ஒதுக்குறது உங்க திறமையை நீங்களே வளர்த்துக்கிற மாதிரி. நிச்சயமா இந்த அலசல் உங்க கையெழுத்தை மேம்படுத்த ஒரு தூண்டுதலா இருந்திருக்கும் நம்புறோம். கடைசியா ஒரு சின்ன கேள்வி. உங்க கையெழுத்து மாறும்போது அது உங்க எண்ணங்களை வெளிப்படுத்துற விதத்தையோ இல்ல உங்களை பத்தின உங்க பார்வையோ மாத்துமா? என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி. இந்த ஆய்வில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி.